ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். துலா லக்னம் துலா ராசி நேர்களே, உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தியா என்ற பதிவிலிருந்து பதிவானது லக்னத்தை எண்ணி வர 5ஆம் பாகமான 5ஆம் ராசியான கும்பராசியின் பதிவாகும். இந்த கும்பராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, நட்சத்திரம் வாயிலாக உங்களுக்கு தசாபதி நாங்கள் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அடிக்க இந்த பதிவோடு விலகத்தோட புரிதல் பதிவு வைக்கலாம். இது நாங்கள் எப்படி பார்த்து எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசி கட்ட நவாசம், அதாவது ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்ட நவாசம் 2 கட்ட ரெண்டு பேஜ் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அது ராசி கட்டங்கிற பேஜில் பார்த்தீங்கன்னா 12 கட்ட கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த 12 கட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லான் போட்டிருப்பாங்க. அதான் லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதுலேருந்து எண்ணி வர 1 2 3 4 5 எண்ணி வர அந்த 5ஆம் பாது கும்பராசி பதிவு வைக்கலாம். இந்த கும்பராசியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி 9 கோடி 12 கோடி புதன் புத்தினாதான் நாங்கள் அந்த இடத்துல இல்லைங்க அப்படின்னு கேட்டாக்கா, நீங்கள் அடுத்த கட்டத்தை எண்ணி பாருங்க. ஓகேங்களா? அது எத்தனை பாவம் அத்தனை பார்த்து வீடியோ பாருங்க, உங்களுக்கு பலனுக்கு சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அத்தனை வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம யூடியூப் சேனலில். ரைட், ஓகே. அது பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திர சாதத்தை நம்ம பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசி எடுத்து 3 பேஜ் நவாசம் பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர மொத்தம் கிரகத்தை மட்டும் வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வருஷப்படுத்திருப்பாங்க. அது நேரம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் குறியிட்டிருப்பாங்க பேருகளை. ஓகேங்களா? அதை நட்சத்திர சாரங்கிறது அதை நட்சத்திர வாயிலாக தான் உங்களோட தசாபதி பயணிச்சு உங்களுக்கு தசாபதி நடத்தி பலன் அளிக்கும் போது விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட், ஓகே. இது எத்தனை கோடி தசாபதினு கேட்டிங்கன்னாக்கா, ராகு திசையில் உங்களுக்கு 9 கோடி 12 கோடி புதன் புத்திங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு கேட்டிங்கன்னாக்கா, ராகு திசைன்னு 18 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குங்க. ராகு திசை புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 2 வருடமும் 6 மாதம் 18 நாளுக்கு செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் துலா ராசிக்காக பதிவு பார்க்கணும் வேண்டாம், அப்படி கிடையாது. துலா லக்னமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தி நடக்க மாட்டோம் லக்கண பாவரதி இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பாவத்திலிருந்து எண்ணி வர 5ஆம் பாவம் 5ஆம் ராசியான கும்பராசி நட்சத்திரம் பார்த்தலாம். ஓகேங்களா? அப்படி நட்சத்திரம் இருக்குது கும்பத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும், சதை 1 2 3 4 பாதம் இருக்கும், போராட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வரைக்கும் ஓகேவா? மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ இந்த பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9 கோடி 12 கோடி புத்தினாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்னொரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் வாங்குறாரு. ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி 7 கோடி செவ்வாயோட சாரம். ஓகேங்களா? அப்போ அது ஒரு கேந்திரம் வருது. ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்பு தான். இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் இந்த மாதிரி ஒரு படிக்கிறவங்களாக இருந்தால் ஒரு சட்டப்படி படிக்கிறது. ஓகேங்களா? உயர்கல்வி உச்சக்கல்வி இந்த மாதிரி ஒரு சட்டப்படிப்பு, அரசு சம்மந்தப்பட்ட படிப்பு, ஒரு சிசேரியன், ஒரு ரத்த சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்டது, ஒரு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, ஒரு ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் காலகட்டம் நல்லா சிறப்பாக இருக்குங்க. ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காதல் திருமணம் அதாவது காதல் திருமணம் பண்ணுறது, ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது, அதிகம் பார்த்தீங்கன்னா விரும்பி திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க இந்த காலகட்டங்களில். ஓகேங்களா? அதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட் இப்போ நம்மளுக்கு கொடுப்பானா கண்டிப்பாக கொடுக்குறதுன்ற பாயிண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தூரத்து பயணம் வெளியூர் பயணம் அதிகமாக இருப்பாங்க. ஊர் டு ஊர் பயணிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்து என்ன சாரம் இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதய சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ சதய சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9 கோடி 12 கோடி பயணிக்கிறார். அப்போ 5 சம்மந்தப்பட்டு 9 12 அதே மாதிரி முதல் சொன்னது போல் அதை அப்படி பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கம்ப்யூட்டர் தொடர்பு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கிறது. ஓகேங்களா? ஒரு தகவல் தொடர்பு. ஓகே, ஒரு இடம் புரோக்கராக போகிறது. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது, தூரத்து பயணம், நம்ம புத்தி யூஸ் பண்ணி நம்ம ஜெயிக்கிறது. ஓகேங்களா? அதே இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மந்திரம் கற்றுக்கிறது, உச்சாரம் பண்ணுறது, இந்த மாதிரி காலகட்டங்கள் இதெல்லாம் இப்போ நிறைய இருக்கும்போது நிறைய ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அதே கரெக்டாக சொல்ல போனாங்கன்னா உச்சக்கல்வி உயர்கல்வி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு தகவல் தொடர்பு, சாஃப்ட்வேர் இன்ஜின் இந்த மாதிரி ஒரு அமைப்புலாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பாயிண்ட், நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு சிறப்புகள் கொடுக்குங்க இந்த காலகட்டங்களில். ஓகேங்களா? இந்த காலகட்டங்களில் நம்ம தந்தையரோடு நம்ம இணைஞ்சு பார்க்குறது, இனம் திருமணம் பண்ணுறது, இனம் நிறைய பழகிறது. ஓகேங்களா? புத்தி யூஸ் பண்ணி படிக்கிறது, அது லாயருக்கு படிக்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் ஒரு போட்டி பேச்சு ஒரு பேட்டி ஒரு பேச்சில் இப்போ ஜெயிக்கிறது. இந்த மாதிரி அமைப்பு நம்ம நிறைய சிறப்புகள் கொடுக்குங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்து என்ன சாரம் இருக்குதுங்க, அடுத்தது அது போராட்டாதி சாரம் இல்லைங்களா? அப்போ 3 கோடி 6 கோடி குருவோட சாரம். ஓகேங்களா? அப்போ 5 சம்மந்தப்பட்டு 3 6 சம்மந்தப்பட்டு மேலே 9 12 பயணிக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுப செலவு வர்றது.
ஓகேங்களா. ஒரு சின்ன மருத்துவம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது சுகமாக தான் இருக்கும். இதே சகோதர சின்ன விரைவானது. அப்போ தூரத்து பயணத்துக்கு உண்டான செலவு பண்ணுறது. அப்போ புனித யாத்திரை, ஒரு ஆன்மீக பயணம், அதுக்கு உண்டான செலவு பண்ணுறது, ஒரு பூர்வீகத்தில் உள்ள பூர்வீக செலவு பண்ணுறது, குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுறது, குழந்தைங்க எண்ணத்தை நிறைவேறதுக்கு செலவு பண்ணுறது, படிப்புக்கு செலவு பண்ணுறது, இடம் விட்டு இடம் மாற்றுறது. ஓகேங்களா. இதெல்லாம் அப்படி இப்படி வரக்கூடிய வாய்ப்பு நேர்வு கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு தாய் மாமன், வளர்ப்பு தாய், ஒரு வேலையாட்கள், இவங்க மூலிமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கண்டக்டில் நம்மளுக்கு நன்மை இருக்கும், கொஞ்சம் செலவினமும் இருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்குங்க. ஓகேங்களா. நீ எவ்வளோ சொல்கிறோம் பயிற்சி சிறப்புன்னு வாழ்வோம். என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலனை நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்ல சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.